பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். அதிமுகவை காப்பாத்துறதுக்கு அடுத்த கட்டமா என்னதான் வாய்ப்பு இருக்குன்னு பழனிசாமி ஒரு பலவீனமான தலைவர். சசிகலா சொல்லணும், நான் உன்னை பார்த்துக்கிறேன், அந்த பயப்படாத, அமலாக்கத்துறை வந்து ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் வந்து அதை பழைய மாதிரி டேபிள் கட்டிட்டு படுத்துது. பழனிசாமியெல்லாம் எனக்கு தெரியுங்க. நேற்று வரல அவர் யாரு கூட எங்கள் ஊருக்காரர் தான். அதிமுகவுடைய தலைவர்கள் அவர் பேர் இருந்ததே கிடையாது. சசிகலா அதனால தாங்க எவனுக்குமே அடையாளம் தெரியாத ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வச்சா நம்ம சொன்ன பேச்சை கேட்பாருங்கிறதுனால தான் நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாமே கிடையாது. நடுத்தரம் அயோக்கியங்கிறது தான் நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி சம்பந்தமான ஒரு தேர்வு நடக்குது, அரசாங்க தேர்வு. 90% மாணவர்கள் ஃபெயில். அதே 90% மாணவர்கள் நீட்ல பாஸ். இவனுங்களே நடத்தி இவனுங்களே ஃப்ராடு பண்ணி இந்த அயோக்கியத்தனங்கள் என்னன்னா, அவர் படம் லியோ படம் வந்து 2வது நாள் 3000 கோடி வசூலாச்சு. பில்கேட்ஸ் எல்லாம் பைத்தியக்காரங்க. விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாக்க 3000 கோடி ரூபா ஒரு வாரத்தில் சம்பாரிச்சுட்டு போறதை விட்டுட்டு போய் தொழிற்சாலை அது இதுன்னு ஆரம்பி அப்படி நீங்க தான் பில்டப் கொடுக்குறீங்களே. இஷ்டம் அடையாளம் தெரியறது பெரிய கஷ்டம். நீ அப்படி ஒன்றும் சிறந்த நடிகனும் கிடையாது. அந்த இஷ்டத்தில் வந்தாங்க. அன்பான வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது அதிமுக தான். 2 பேர் திராவிட கட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சே ஆகணும்னு நினைக்கிற அதிமுகவுக்கு அடுத்தடுத்து சறுக்கல்கள் தான் வந்து சேருது நம்ம பார்க்குறோம். அதிமுக எதிர்காலம்னா என்னதான் சொல்லுங்க? அதாவது ஒரு நல்ல தொண்டர்கள் இருந்த ஒரு கட்சி. அது ஆரம்பமே அது நாஞ்சில் மனோகரன் சொல்லுவார், தொட்டிலே ராஜநடை போட்ட குழந்தை அதிமுக. தொட்டில் இருக்கும்போது ராஜநடை போடுற அளவுக்கு அப்படின்னு ஆரம்பத்துல எடுத்த எடுப்புல உங்களுக்கு திண்டுக்கல் எலெக்ஷன் வந்து நீங்க சாதாரணமா எடுக்காதீங்க. அது ஒரு பெரிய வரலாறு. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை ஆட்சியில ஸ்ட்ராங்கா உக்காந்துக்கிட்டு இருக்க ஒரு இயக்கத்தை புதுசா அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறார். சொல்லலாம் 6 மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் கூட ஆகலீங்க. அவர் 4 மாசம் எப்பேற்பட்ட வெற்றி. எதிர்த்து நிக்கிறவங்களாம் செதறடிச்சு தூக்கி அடிச்சுடுச்சு. அப்படி அப்பதான் எம்ஜிஆருக்கு புரிஞ்சது, மக்கள் நம்மளை ஆதரிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சப்புறம் இவங்களை உருவாக்குனது இந்திரா காங்கிரஸ் தான். எம்ஜிஆரை வந்து மிரட்டி கட்சி 2ஆ உடைக்கி வச்சு எல்லாம் பண்ணதெல்லாம் எல்லாம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு கேட்டா இந்த கிழமை விடுறாங்க அதான் அவங்க ஆளுங்கெல்லாம் பேசுவாடுங்க. அதை பத்தி நமக்கு இல்லை, அதுதான் உண்மை. எல்லாம் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, நாமே இந்திராவுக்கு போய் அடிமையா இருக்கணும். இவ்வளோ பெரிய ஆதரவு நமக்கு இருக்கும்போது அவரு கட்சியை தனியாது. அதில் இந்திரா காந்தி ஏமாந்தாங்க. எம்ஜிஆரை உருவாக்கி அவர் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவோம். அதை வச்சு இந்திரா காங்கிரஸை கொண்டுலாம் தமிழ்நாட்டுக்குன்னு நினைச்சது என்னாச்சுன்னா, காமராஜர் ரொம்ப அழகா சொன்னார், தேவையில்லாம இன்னொரு விரோதி இந்த அம்மா உருவாக்கிச்சு, அவ்வளவுதான் பண்ணுச்சு. 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள், அவங்கள பிரிக்க முடியாது. காங்கிரஸோடைய சதிதான் காமராஜர் கிளீனா சொன்னாரு. கலைஞருடைய செல்வாக்கு இறங்கிட்டு இருந்த நேரத்துல எம்ஜிஆர் வந்து கட்சியை கைப்பற்றி கட்சியை காப்பாத்திட்டார். அப்படி இல்லைன்னா மீண்டும் காங்கிரஸ் இல்லாட்டி அன்னைக்கே கலைஞருக்கு இருந்த கெட்ட பேர்ல திமுக காணாம போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருந்தது. எம்ஜிஆர் வந்து கட்சியை காப்பாத்திட்டார். இதுல பாதிக்கப்பட்டது கடைசியில காங்கிரஸ் தான். இன்னைக்கு காங்கிரஸ் திமுக தான் பல ஆண்டுகளா கூட்டணியில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞருடைய சில ராஜதந்திர நடவடிக்கைகளை காங்கிரஸை இல்லாம பண்ணிட்டாருல. ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 2G வழக்கா 2G வழக்குல தயாளமா உள்ள தள்ளிவிடுவாண்டாங்க. கூட்டணி வைக்கும் போது எங்களுக்கு 60 சீட்டுன்னாங்க. இவரு ஜெயிக்க மாட்டேயான்னாரு. குலாம் நபி ஆசாத் வந்து கீழே வந்து கலைஞரை மிரட்டுறாரு, 2Gல வந்து தயாளமா உள்ள போகணும், இல்லை 60. சன் டிவி இது கலைஞர் டிவி அலுவலகத்தில் தான் அது நடக்குது. அப்ரண்டிஸாக அங்கே ட்ரைனிங் நான் தான் சொன்னேன், தாத்தா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, வரும் ரன்னிங் கமிட்டியை கொடுத்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் பேசும்போது இல்லாமல் யாராவது இருப்பாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே தான் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் ஒழிச்சு மறைச்சா பேசலை. அதாவது கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க மத்தியிலேயே அவங்க பேச இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு இது பண்ண உடனே கலைஞர் பார்த்தாரு, ரைட்டு 60 சீட்டு ஓகே எடுத்துக்கோட்டு விட்டாரு. எலெக்ஷன் நின்ட்டாரு. 60 இடத்துல இவங்க வேலை பார்க்கல. 4 இடம் மட்டும் தான் கொடுத்தாங்க. இடத்த கொடுத்தாச்சு, நான் ஒர்க் பண்ணல. நீயா ஜெயிச்சது 4 இடம். இப்போ என்ன சொல்றேன்னாரு. அன்னைக்கு விழுந்த காங்கிரஸுங்க முடிஞ்சு போச்சு. ஒரு தேசிய கட்சியை காணாம அடிச்சுட்டாரு. அதான் கலைஞருடைய ராஜதந்திரம். தானே தோத்தாரு. அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார். 27 இடங்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அந்த அவரை வந்து ஜெயலலிதா அவங்களே இல்லாம கூண்டு இல்லைன்னு பண்ணி அவரை ஒரு எலெக்ஷன்ல வந்து கம்பி மத்தாப் மாதிரி ஒரு ஜொலிச்சுட்டு அதோட அவர் காணாம போயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சியை காணாம அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் அவங்களால தனியா நிக்கவே முடியலையே.
இன்னைக்கு அவங்க தயவுல தான் வேற இவங்களுக்கு திமுகவுடைய தோல்ல ஏறிட்டு தான் அவங்க வந்துகிட்டு இருக்க வேண்டியது. ஒரு நாளும் காங்கிரஸ் திமுக இனிமே வர்றதுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேங்க, அங்கங்க வந்து தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் பெருசா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நேற்று நீங்க பாத்தீங்கன்னா எம்பிக்கள் பதவியேற்புல பாஜக இருக்கிறாங்கிறான், அவன் கன்னடக்காரனா இருந்தா கன்னடத்துல பதவி இருக்கிறான், அவன் ஒரிசாக்காரனா இருந்தா ஒரிசாவில் பதவி இருக்கிறான், மலையாளத்தானா இருந்தா மலையாளத்துல பதவியா இருக்கிறான். யாருமே இந்தியில பதவி இருக்கு இல்லையா? ஒரு காலத்துல எப்படி இருந்தது? இந்தி இல்லைன்னா மாநில மொழிக்கான ஆக வந்துருச்சு, மாநில உணர்வு வந்துருச்சு. நீ பாஜகன்னு பேர் வச்சுக்கிற, காங்கிரஸ் பேர் வச்சுக்கிற, ஆனா மாநில உணர்வு சரிதானே. நான் இந்திய குடிமகனாக இருந்தாலும் என் தாய்மொழியில நான் வந்து அன்னைக்கு அப்படி இல்லையா? அன்னைக்கு இங்கிலீஷ் ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ்ல தானே எடுத்துக்கிட்டீங்க, அதுவும் மாறி இருக்கு, முடிஞ்சு போச்சு இல்ல. இன்னைக்கு மாநில உணர்வுகள் வந்துருச்சு இல்ல. சரி, இப்ப அதிமுகவை காப்பாத்துறதுக்கு அடுத்த கட்டமா என்னதான் வாய்ப்பு இருக்குன்னு? பழனிசாமி ஒரு பலவீனமான தலைவர். அதுக்கு என்ன ஆதாரம்னா, சசிகலாவை வந்து அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர்னு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த வித்யாசாகர் அந்த கவர்னர் சென்னைக்கே வர மாட்டேங்கிறான் பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு. ஏன்னா சசிகலா வந்து உட்காந்துட்டாங்கன்னா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும். ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பிடியில் அவங்க கையை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி மோடி சொன்னதுனால, அமித்ஷா சொன்னதை கேட்டுக்கிட்டு பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு போயிட்டாரு. அதுக்குள்ளே தீர்ப்பு வந்தது, அதுக்கப்புறம் அது தீர்ப்பெல்லாம் அப்புறம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பழனிசாமி இந்த பக்கம் கொண்டு வச்சு உடனே பதவி பிரமாணம். ஏன்னா பழனிசாமியை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. பதவின்னு ஒன்று கொடுத்துட்டோம்னா போதும், அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பேசாமல் உட்காந்துருப்போம், ஒரு வேலையும் செய்ய மாட்டார் அந்த ஆள். அதைத்தான் ஆச்சு. முதலமைச்சராக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்தார், எதிர்கட்சியாக ஒரு 3 வருஷம் இருந்திருக்காரு. சட்டமன்றத்தில் அவர் என்ன பேசினார்னு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது பழனிசாமி இந்த ஒரு கேள்வி கேட்டார், ஆடி போயிட்டாங்க அத்தனை பேரும். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 7 வருஷமா அவர் பண்ணது, பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்தில் இடம் கொடுக்கக்கூடாது, அதுதான் பிரச்சனையே, அதுதான் அவருடைய பிரச்சனை, வாழ்நாள் பிரச்சனையே அதுதான் இருந்து. கட்சியை பத்தியும் பெருசா இல்ல, மக்கள் பத்தியும் பெருசா. எனக்கு அந்த கட்டடம் வேணும், அந்த கட்டடம் வேணும், அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற பீரோ வேணும், அந்த பீரோக்குள்ள இருக்கிற பேப்பர் வேணும், இதுதான் அவருடைய போராட்டம். சரி, இப்படி எடுத்துக்கலாமா நம்ம? அதாவது அடுத்தடுத்த தோல்விகளை அவர் சந்திச்சிருந்தா கூட கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார்ல. இப்ப நீதிமன்றம் போனாங்க, உயர் நீதிமன்றம் போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க, எங்க போனாலுமே இல்ல கட்சி அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு வெற்றி இல்லையா அவருக்கு? அது ஒரு உதாரணம் சொல்றேன். எம்ஜிஆர் இறந்த உடனே ஜானி ஜெயானின்னு பிரிஞ்சு, ஆமா, புறா சேவல்னு 2 பக்கம். ஜானகி அணி, ஜானகி அணியில வந்து அத்தனை மந்திரிகளும் அத்தனை எம்எல்ஏக்களும் பேரும், அத்தனை மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் சகல பேரும் ஜானகியோட. ஜெயலலிதா கூட KKSSR, திருநாவுக்கரசு, இந்த மாதிரி 10 பேர் தான். ஆனா அதே நிற்குது. எலெக்ஷன்ல என்னாச்சு? பெரிய அளவுக்கு தோல்வி. ஜானகி அணியில வந்து பையஜ் பாண்டியன் வந்து ஒரு 300 ஓட்டுல தப்பிக்கிறார். எங்க அண்ணன் ஜானகி அணியில் தான் நின்னார் எலெக்ஷன்ல. டெபாசிட் போச்சு. டெபாசிட் போனவங்க வந்து 70% டெபாசிட் போச்சு. கோர்ட் உத்தரவு பிரகாரம், அரசாங்கத்தினுடைய இது பிரகாரம், தேர்தல் ஆணையத்தின் பிரகாரம் ஜானகி அணி தான் உண்மையான அதிமுக. மக்கள் இல்லைன்ட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் சின்ன இல்ல, எது ஜெயலலிதாவுக்கு கொடுத்த என்ன செய்யல? ஜெயலலிதாவுக்கு சேவல் கொடுத்தாங்க, இந்த மாளுக்கு புறா கொடுத்தாங்க. புறாவிலையும் எவ்வளவு சாமர்த்தியமா கொடுத்தாங்கன்னா, புறா வந்து 2 இலை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சின்ன புறாவுடைய அழகுல ரெட்டை இலை இருக்கும், அவ்வளவு சாமர்த்தியமா கொடுத்தாங்க. நடக்கலையே. அதுக்கப்புறம் அந்த அம்மாவே இவங்க கிட்ட கட்சி பேசாம பார்த்து செய்து ஒண்ணு நடக்காது, பேசாம வந்து சரண்டர். அதனால இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஜானி தான் பழனிசாமி, ஜானகி அணி பழனிசாமி, இது 1600 பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சட்டம். சரி, ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க, இந்தாண்ட பக்கம் அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அணினாக்கா இந்த பக்கம் யார் ஜெயலலிதான்னு சொல்லுவீங்க? இவங்க 3 பேர் பிரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களை பிரிச்சு வச்சிருக்கிறத யாரு? பாஜக தான் பிரிச்சு வச்சிருக்கு. இந்த பக்கம் சசிகலா, இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப பன்னீர்செல்வம் நிரூபிச்சிருக்காருல்ல, 3 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்காரு. அவர் வாங்கி இருக்காரு, தனியா நின்னாருல்ல, தனியா ரெட்டை இலை இல்லாம நின்னாரு, பலாப்பழத்துல நின்னாரு, தனி சின்னத்துல நின்னாரு, அவர் வாக்குகள் வாங்கிட்டாரு, டெபாசிட் வாங்கிட்டாரு. இவர் ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு போய் டெபாசிட் விட்டாரு. அப்படி பாக்கணும், அவ்வளவுதானே. சரி, இப்ப இதுல நீங்க சொன்ன பிரகாரம் இரட்டை இலை சின்னத்தில் நின்று 8 பேர் டெபாசிட் போயிருக்கிறாங்க. அப்புறம் இப்ப இந்த பக்கம் தினகரனும் ஓபிஎஸும் ஒரு கிட்டத்தட்ட இணக்கமான சூழல தான் இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்றதுக்கான நேரங்க வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க யார் 4 பேர் சொல்றீங்க? பன்னீர்செல்வம், பழனிசாமி, சசிகலா, தினகரன் 4 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா முடியுது. இல்லாட்டி இவர்களே இல்லாம வேற ஒருத்தரை கொண்டாங்க தலைவரா? இல்ல, இப்ப பேசுற சூழல்லாம் பார்க்கும்போது யாரும் ஒரே புள்ளியில இணையறதுக்கான வாய்ப்பு. யாரு கத்திக்கிட்டு இருக்கிறா? உங்களை சேர்க்க விட மாட்டேன்,
தோலைத்து கட்டி விடுவேன். துரோகம் செய்தவர்கள் யாருக்கு துரோகம் பண்ண? கேபி முனுசாமி யாருங்க அவர்? கேபி முனுசாமி அன்புமணி வந்து பாமக அன்புமணி வந்து தர்மபுரியில் என்னும் போது கட்சி கட்டுப்பாட்டை மீறி அன்புமணியை வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சவர் கேபி முனுசாமி. கட்சியை விட்டு துரத்துச்சு, அந்த மந்திரி பதவியை பிடிக்கிட்டு கட்சியை விட்டு துரத்துச்சு. அந்த ஆள் இன்னைக்கு வந்து பழனிசாமியோட ரைட் ஹேண்ட். இப்போ கூட இருக்கிற நபர்கள் தான் இந்த 4 அணி ஒன்னா சேரக்கூடாது. அவங்க தான் நமக்கு என்ன கிடைக்குங்கிறது தான். கட்சியை கட்டு போனா எனக்கு என்ன, ஏன் எனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்லைங்க, அமலாக்கத்துறையிலேருந்து உன்னை காப்பாத்துறேன். இன்னைக்கு அது அந்த பயம் உங்களுக்கு இல்லையே. என்னைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து மைனாரிட்டி அரசா மாறிடுச்சு, அமலாக்கத்துறை வந்து இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, தனி பெரும்பான்மை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிகாரிகள் எப்பவுமே ஜாக்கிரதையானதா. அடுத்தாப்படி நீங்க ஆட்சியில இருப்பீங்க, இருந்தா தெரிஞ்சாலும் உங்ககிட்ட அவங்க நெருங்க வாய்ப்பே இல்லை. என்கிட்டயும் 10 ரூபா வாங்கிக்கோ, உங்ககிட்டயும் 10 ரூபா வாங்கி. தனி பெரும்பான்மை இல்லாத போனது. அதனால வந்து நீதிபதிகளும் வந்து கவர்னர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்றதுனால கொஞ்சம் நேர்மையான முறையில் நீதிபதிகள் நடக்கும். இப்ப நீங்க இந்த உதாரணத்தை சொன்னீங்களா, இப்ப 4 பேர் ஒன்னா இணையறதுக்கான காலம் கணிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்குது. எதை பொறுத்து சொல்றீங்க? ஏன்னா அவங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க எல்லாம் ஒரு ஜெயசிட்டி பிரபாகர் இவங்க புகழேந்தி இவங்க எல்லாம் ஒரு கமிட்டி போல இணைப்பு குழுன்னு வந்தாங்க. ஆனா பெருசா இவங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசி சமரசம் பண்ணி உடனே வர்றது, அது நீங்க அவசரப்படுறீங்க. காலம் இருக்கா? இருக்க டைம் இருக்கு. 2026 2026 உலகம் என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? அப்ப இந்த இணைப்பு குழு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஜெயசெட்டி பிரபாகர்ல எம்ஜிஆர் வந்து உயிரை விட்ட ஆளுங்க. லியாகத் அலிகானையும் ஜெயசெட்டி பிரபாகரையும் நீங்க எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல கிட்ட நெருங்க கூட முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மாணவர்கள் எங்களுடைய குரூப். அவங்க இல்ல, நீங்க சொல்றது நியாயம் தாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு எந்த இடத்துல ஐயம் வருதுன்னா, திரும்ப கட்சியை காப்பாற்றுவதற்கும் கைப்பற்றுவதற்குமான வித்தியாசம் இருக்குன்னு அறிக்கை கொடுக்குற ஓபிஎஸ் சொன்னாரா, இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவை கூட, அதாவது நான் இணக்கமாக வருவதற்கு தயாராக இருக்கிறேன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல கூட சொல்லலையே. அதை சொன்னது யாரு? ஓபிஎஸ் தான் சொன்னாரு. ஓபிஎஸ் சொன்னாரு. மாட்டேன்னு சொல்றது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். அவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க? இப்போதைக்கு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா அவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க? அந்த ஜெயக்குமார், ஆமா, அந்த கேபி முனுசாமி, சரி, ஜெயக்குமார் கூட இப்போ வந்து வளவளா குளக்குளம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, விஜயபாஸ்கர் வந்து தன்னை வந்து குட்காவில இருந்து காப்பாத்திடுவீங்கன்னு சொன்னா அந்த கட்சிக்கு வந்துட்டு போறாரு. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அவ்வளவுதான். எல்லாத்து தலையிலும் ஒரு கத்தியை வச்சதுனால தானே நீங்க பயந்து கிடந்தீங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து சக்தி இல்லாத அரசா மாறிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு. நீங்க ஒன்னா இணையறதுக்கு யார் தடுக்க போறா? அதுதான் காரணம். ஆமா, அவங்கள பிரிச்சு வச்சுதானே அமித்ஷா வந்து அமலாக்கத்துறையை வச்சுதானே இவங்களை 4 பேர்த்தை பிரிச்சு வச்சு. இல்ல, சசிகலா உள்ள கொண்டுதான் மீண்டும் தன்னுடைய அந்த பவர் போயிடும் அப்படின்னு நினைக்கலையா எடப்பாடி பழனிசாமி? அதனாலதான் கத்துறாரு. எனக்கு என்னங்கிறாரு, அவருக்கு வந்து உனக்கு கவலைப்படாதையா, உனக்கு இந்த அரசாங்க பங்களாவும் காரு அந்த செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துட்றோம், உங்களை ஏன் கவலைப்படுற, அமலாக்கத்துறையில் உனக்கு பிரச்சனை வராது சொல்லுங்க. அவர் சைலண்ட் ஆகிடுறாரு. அவர் அதுக்காக தானே கட்சி. இதை யார் சொல்லணும்? அவர் அதை இவங்க கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா அவர் சேர்ந்து யாரு கொடுக்கணும்ன்ற? சசிகலா சொல்லணும், நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதை பயப்படாத, அமலாக்கத்துறை வந்து ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் வந்து அதை பழைய மாதிரி டேபிள் கட்டியில் படுத்துருவார். இல்ல, அது என்னதான் சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு ஒரு தடவை நம்பிட்டோம். நிச்சயமா இருக்குங்க. பழனிசாமி எல்லாம் எனக்கு தெரியுங்க. நேற்று வரல அவர் யாரு கூட எங்க ஊருக்காரர் தான். அதிமுகவுடைய தலைவர்கள் அவர் பேர் இருந்ததே கிடையாது. அவர் என் தெருவில் தான் அவர் கிடைச்சார். அப்படிப்பட்ட ஆள் ஒரு 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. சசிகலா அதனால தாங்க எவனுக்குமே அடையாளம் தெரியாத ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வச்சா நம்ம சொன்ன பேச்சை கேட்பாருங்கிறதுனால தான் இந்த ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டாங்க. கைகார ஆளுன்னு காட்டி விட்டாரு. பதவியை விடாம பிடிச்சிக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி நடத்துனீங்கன்னா அதுக்கு வைஸ் சான்சலர் பழனிசாமி. அவருக்கு தெரிஞ்சவர் வேற யாரும். அது பழனிசாமிங்கிற ஒரு பலவீன மனிதர் வெளியே அனுப்புங்க. கட்சி விட்டு நீக்கி விட்டோம். நான் தான் உண்மையான அதிமுக வச்சுக்கோ. உன் திமுகவுக்கு நீ தலைவராரு, எங்க திமுகவுக்கு நாங்க தலைவராரு. ஜானி பிரிஞ்ச மாதிரி பிரியும். இப்ப இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சசிகலா பேசுறதை நம்ம பாக்குறோம். இது சரியான காலம் கணிந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதைதான் திரையில இருந்து வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முன்னெடுப்பே எல்லாமே இது பேசிட்டே இருந்தா வருவாங்க. வளர்த்த கண்டிப்பா வருவாங்க. நிச்சயமா வருவாங்க. இன்னும் கூட காலம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. பழனிசாமி கத்துறது உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அசம்பிளியில வந்து கேள்வி நேரத்துல இருந்து கேள்விக்கு பதில் பேசலாங்க, விவாதத்துக்கு வாங்கன்னா இல்லை நாங்கள் வெளிநடப்பு பண்ணிக்கிறோம். அதான் முதலமைச்சர் சொன்னாரு, கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு விவாதம் வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஆமா, விவாதத்துல பேச மாட்டேங்க. பேசுறதுக்கு என்ன இருக்குது? உன் ஆட்சியில் நடக்கலையா? எவன் ஆட்சியில் நடக்கல? உன்னுடைய ஆள் தான் எம்எல்ஏ, அவன் தானே பதில் சொல்லணும். அந்த ஆள் தானே பதில் சொல்லணும். மீண்டும் இந்த நீட் பெரிய அளவுக்கு சர்ச்சையா வெடிச்சிருக்குங்க. கருணை மதிப்பெண் கொடுத்தது செல்லாது, மீண்டும் வேணா தேர்வு எழுதிக்கலாம்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, தேர்தலையே ரத்து பண்ணிட்டாங்க. யூஜிசி அந்த தேர்வும் ரத்து செய்யப்பட்டது நமக்கு தெரிஞ்சது. இப்போ அடுத்தடுத்து ஒரு நம்பகத்தன்மை குறையும் விதத்தில் நடந்துட்டு இருக்குல்ல, எப்படி பார்க்குறேன்? நான் வந்து அந்த எக்ஸாமை வந்து நான் தப்பு சொல்ல.
இதை விட கஷ்டமான எக்ஸாம்லாம் நம்ம பசங்க தூன்னு ஊதிட்டு போயிடுவாங்க. மாணவர்கள் மீது நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதன் அடிப்படையில் சொல்றீங்க. நிச்சயமா சொல்லுவேன். நம்மளுடைய மாணவர்கள் இது ஒரு எக்ஸாமே கிடையாது, அல்பம், ரொம்ப அல்பம். இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி சொல்லி இல்லையா நடத்தரமா அயோக்கியங்கிறது தான் நான் சொன்னேன். நடத்தினானுங்களே இவனுங்க தான் அயோக்கியனுங்க. உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி சம்பந்தமான ஒரு தேர்வு நடக்குது, அரசாங்க தேர்வு. 90% மாணவர்கள் ஃபெயில். அதே 90% மாணவர்கள் நீட்ல பாஸ். தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஃப்ராடு இவனுங்களே நடத்தி இவனுங்களே ஃப்ராடு பண்ணி என்னன்னா அதுல வந்து அயோக்கியத்தனங்கள் என்னன்னா கிரேடு கொடுத்துட்டான். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு கிரேடு, நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 ஒவ்வொன்றையும் போட்டு ஒரு நம்பர் 1ல வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த காலேஜஸ் அப்படிலாம் கொடுத்தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கிறதால பெரும்பான்மையான கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். தமிழ்நாடு தெற்கில் இருக்கிறது தான், முக்கியமாக தமிழ்நாடு. இங்கே தான் வெல் டெவலப்டு இன்ஜினியரிங் காலேஜஸ், அது மெடிக்கல் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த கிரேடை கொடுத்து நீட்டில் வந்து அந்த கிரேடு வாங்குறவனுக்கு தான் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். அந்த கிரேடு எவனுக்கு கிடைக்குது? உத்தரப்பிரதேசத்தில் மாணவனுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டு மாணவனுக்கு 50வது கிரேடு பாஸ் ஆகிறான், 50வது கிரேடு அவனுக்கு எங்கடா சீட்டு கிடைக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் குடிசக்குள்ளார் நடத்துகிறான் மெடிக்கல் காலேஜ், அங்கே சீட்டு. அப்போ ஆதாயம் உள்ள ஒரு, அதாவது வடக்கத்தி மாணவர்கள் வந்து இங்கே வந்து சேர்றதுக்கும் நம்ம மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காம போகிறதுக்கான ஏற்பாடு தான் அந்த நீட். அதில் அடுத்தது என்னன்னா கிரேடுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிற படிப்பு. மருத்துவத்தில் போய் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அர்த்தம் கட்ட தரோம். நான் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்துருக்க கிரேடு வந்து நான் பிரசவம் பார்க்குற டாக்டராக பார்த்தீங்கன்னா நான் பிரசவம் பார்க்க போய் அந்த பொண்ணு அம்மாளும் செத்து போவேன், நான் குழந்தையும் செத்து போவேன். மருத்துவத்துறையே டாக்டர்கள் மக்கள் செத்து சுண்ணாம்பாயிடுவாங்க. இதுக்கு நீங்கள் வந்து மெத்தனால் போட்டு கலாச்சாரம் குடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீட் எழுதி தகுதியற்ற டாக்டர் வந்து இவன் 10,000 கலாச்சாரம் கேஸுக்கு சமம். அதை நீட்டு தேர்வுங்கிறது ஒரு கலாச்சாரம் கேஸ் மாதிரி தான், மெத்தனால் கலந்த கேஸ் மாதிரி தான். அது தகுதியற்ற டாக்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் நீட் தேர்வை படித்து தான் பாஸ் பண்ணேன். எங்கள் காலத்தில் நீட் இருந்ததா? நான் 1000 தடவை ஃபெயில் ஆனவங்க எக்ஸாமில். ஆனால் நான் தான் வந்து அவ்வளோ ஃபெயில் ஆனவங்க அண்டர் கிராஜுவேட்டில் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். படிக்கல, ஒழுங்காக படிக்கல, ஃபெயில் ஆகினார். போஸ்ட் கிராஜுவேட் இருந்தப்பறம் என் கதை வேறு. நான் என்னுடைய தகுதி எங்கே போச்சுன்னாக்கா, ஐ ரெப்ரசன்ட் இந்தியா இன் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் வந்து இதாக போட்டதில் 5-6 பேரில் நான் ஒருத்தன். அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப்பில் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் இதுக்கு ட்ரைனிங்க்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்ல அமெரிக்கன் கவர்மெண்ட்களுடைய ஸ்காலர்ஷிப்பில் போய் படித்தோம். அதன் பிறகு நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டீங்க? என் தகுதியை வளர்த்திக்கிட்டேன். மாணவர்களுக்கு இது நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்பர் டாக்டர் காந்தராஜ் அப்படின்னு தான் வரும், ஃபர்ஸ்ட் லைனே வரும். இல்ல அது உங்க துறையில எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அந்த மருத்துவத்துல துறையில இதுல வந்து நீங்க உங்க விளையாட்டுலாம் வச்சுக்க கூடாது. நான் கண்டாக்டருக்கு படிக்கிறேன், என்ன கண்டாக்டருக்கு படிக்கிறதுக்காக நீங்க விடுறது என்ன? காது மூக்கு தொண்டை பார்க்க சொன்னீங்கன்னா காதையும் எடுத்து விடும், கண்ணையும் எடுத்து விடும். அதைத்தான் இவங்க பண்றாங்க, ஒரு முறைப்படி நடத்தல. இதுல வந்து என்னுடைய பர்சனலா எனக்கு எப்படி இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயில் எப்படி போனேன்னாக்கா, என்னுடைய ஒரு பேரன் ஒரு பேத்தி 2 பேரும் டாக்டர் படித்தாங்க. அண்டர் கிராஜுவேட் இருக்கும்போது நீட் இல்லை, முடிச்சுட்டாங்க. போஸ்ட் கிராஜுவேட் வரும்போது யூஜிசி இது நீட் வந்துருச்சு. நீட் வந்துட்டா பேரன் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தோம். அவங்க அம்மா எல்லாம் கொஞ்சம் வசதி. 1 கோடி ரூபாய் சீட்டுக்கு ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இல்லை சீட்டுக்கு இந்த முறை சரியா? இந்த முறை கேளுங்க, 1 கோடி ரூபாய் என்னன்னா பேக்கேஜ். நீட்டையும் பாஸ் வாங்கி கொடுத்து, நீ படிக்கிற படிப்பையும் கொடுத்து, டிகிரியும் கொடுத்தாங்க. பேக்கேஜ் 1 crore. உங்க வீட்லயே நடந்திருக்காது? எங்க வீட்டுல இருக்கான். அவன் இப்போ இன்னும் மேற்படி படிச்சுட்டு வேற படிச்சு பெருசா பெரிய டாக்டர். இத்தனை கோடி கொடுத்தும் தரமான மருத்துவரான ஒரு கேள்வி. அது அவனுக்கு பாஸ் எப்போ எப்படி ஒரு நாள் போட்டுறாங்க. அதுதான் கேட்கிறேன். பேக்கேஜுங்க. அப்புறம் எதுக்கு நம்ம 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து டிகிரி வாங்கிட்டு போடுங்க, டிகிரி வாங்கிட்டு போடுங்க. அதனாலதான் சொல்றோம், இதை தரமற்ற கல்வி, தரமற்ற டாக்டர்கள், தரங்கட்ட ஆசிரியர்கள், தரங்கட்ட தேர்வு முறை, இவ்வளவு அயோக்கியத்தான மத்திய தேர்வு பணியாளர் ஆணையம் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக போட்டித் தேர்வுகளை நடத்துகின்ற மத்திய இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு வரதா தீர்மானம் போட்டு விதிகள்லாம் வகுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து செய்தி உங்க பார்வை கொண்டு வர, இதை எப்படி பாக்குறீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில விஷயங்கள்ல வந்து மனிதர்கள் வந்து அது இப்பதான் எனக்கு டைனோசர்ஸ் ஏன் ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம எப்படி திடீர்னு காணாமச்சு. மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தது வந்து உலகத்தை ஆண்டது டைனோசர்ஸ். அதுக்கப்புறம் அது அந்த இனம் என்னாச்சுன்னு கூட தெரியல, அடையாளம் தெரியாம எப்படி காணாம. ஒன் ஃபைன் மார்னிங் சொல்றான், வரலாறு சொல்றான், திடீர்னு ஒரு நாள் அத்தனையும் காணாம போயிடுச்சுங்க.
என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது தொழில்நுட்பம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கும். அதில் நாசமாக போயிடும். ஸ்டெம் செல்லுன்னு ஒன்று வந்து தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்டெம் செல் எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுங்களா? அது மாத்திரம் நீங்கள் வந்து அமல்படுத்தி அதை வந்து அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டெம் செல்லை எடுக்கிறது பெரிய கஷ்டமே கிடையாது. வாயில் பிடிச்சி சோடனை இது பண்ணிங்கன்னாவே இது பண்ணி எடுத்துடலாம். இல்லை பிளட் எடுத்திங்கன்னா ஸ்டெம் செல் கிடைச்சிடும். ஸ்டெம் செல்லை வச்சு சரியான முறையில் பண்ணிங்கன்னா 3 வருஷத்தில் இன்னொரு காந்தராஜ் என்ன மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கும். அப்படியே என்னாட்டமே. அவன் காந்தராஜா, நான் காந்தராஜ். மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பெரிய காரணமா நான் காந்தராஜ் நான் என் பொண்டாட்டி போய் நான் சொல்லுவேன்னா, இவன் போய் சொன்னானா என் பொண்டாட்டி யார் புருஷன் பாவம், என் பிள்ளைங்க யார் அப்பன்னு நினைக்கும். டாலிங்கிற ஆட்டை அவன் செஞ்சு ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்து காட்டிவிட்டாங்க. 2 அம்மா ஆடு எது ஸ்டெம் செல்ல வந்து ஆடு எதுன்னு தெரியலீங்க. அவ்வளோ அப்படியே அத்தியாசலா 2 செத்து போச்சுங்கிறது வேற விஷயம். இப்போ செத்து போச்சு இல்லை, அதை காட்டின போது தான் உடனே சொல்லிட்டாங்க ஸ்டாப் இட். பரவாயில்ல, இந்த மாதிரி நல்ல முடிவும் எடுக்கிறாங்க. ஸ்டாப் இட். அவன் உடனே இன்டர்நேஷனலாக கூடிய இது பண்ணாங்க. அதுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 1000 பேர் உருவாக்கிட்டாங்க இடைப்பட்ட காலத்திலே. பரவாயில்ல, அது வராத வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களை எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியாது. அப்ப இந்த தேர்வு முறையில அதை கொண்டு வரது கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல இருக்கிற சாட் ஜிபிடி மெஷின் லேர்னிங் எல்லாம் கொண்டு வந்து நீங்க பெருசு பண்ணீங்கன்னா ஆபத்து நமக்கே தான் வந்து வெளியே. மனித இனத்தினுடைய அழிவுக்கு வெகு வேகமாகும், வெகு வேகமாகும். அதுல ரொம்ப எச்சரிக்கையா. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பொன்னியின் செல்வன் இன்னைக்கு அது பாப்புலரா இருக்கிறதுனால சொல்றேன். கல்கி ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் அத்தியாயம். வல்லவரையன் வந்தியத்தேவன் தன்னுடைய குதிரையின் மீது ஏறிக்கொண்டு வீரான ஏரிக்கரையில் குதிரையை ஓட்டி கொண்டு போகிறார். தூரத்தில் இருக்கிற பாய்மர கப்பல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறார். அவ்வளோ போதும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கனெக்ட் பண்ணாக்கா 5 பாகத்தையும் அதை அப்படியே எழுதி மீதியெல்லாம் நீங்கள் இப்படி தான் எழுதுவீங்க. ஒரு கண்ணை மாத்திரம் வரைஞ்சா போதும். இந்த கண்ணுக்கு நீ இப்படி வரைஞ்சிருக்கிறேன்னா இந்த முகம் இப்படி தான் இருக்கு, இந்த மூக்கு இப்படி தான் இருக்கு, இந்த உடம்பு இப்படி தான் இருக்கு, இப்படி தான் இது நீ ஓய்வு வரைவேன்னு கொடுத்துருச்சு. ஒரு கட்டத்தில் இந்த குற்றவாளிகள்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பாலாம் இது பயன்படும். எதுலேயுமே நன்மைகள் உண்டுங்க, எதுலேயுமே கெடுதல் உண்டு. எவ்வளவு தூரம் எதுல இருக்கு, எது அதிகங்கிறத நீங்க பார்க்கணும். அதுதான் நீங்க பார்க்கணும். அது தவறான முன்னேற்றங்களை நீங்க கொண்டு வந்தீங்களா? ஒரு போர்டு ஒன்று கொண்டாங்க, டிஜிட்டல் போர்டு. இன்னைக்கு இருக்குது அந்த போர்டு. பல கல்லூரிகளில் அது பயன்படுத்துறாங்க. கம்ப்யூட்டரில் நான் டைப் அடிச்சா போதும், போர்டில் அப்படியே வந்து இல்லை, அது இப்பவும் இருக்குங்க, வருது. இது என்ன ஆகுதுன்னா, அது மாத்திரம் இல்லாமல் அந்த நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதே லெக்சர் கொடுத்துருக்கோம். அதிகப்படியான தொழில்நுட்பம் நான் எதுக்கு நான் வாத்தியார் எதுக்கு? இந்த அடுத்தடுத்து நீட்ல பிரச்சனை வந்ததுனால அந்த துறையோட தலைவரை மாத்திட்டாங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அது சீப் எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளவுதான். எப்படி ஒழிச்சுட்டா கல்யாணம் நின்று போடுறது. இல்ல, மீண்டும் ஒரு நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சிஸ்டத்தை அபாலிஷ் பண்றது ஒரே வழி. அது தேவையில்லை. இன்னைக்கு வந்து உலகத்துக்கே வந்து வைத்தியத்துக்கு வந்து தலை சிறந்த இடமா இருக்கிறது தமிழ்நாடு. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க, வாரத்துல 3 ஃபிளைட் வரும், ஸ்பெஷலி ஃபார் ஹார்ட் ஆப்ரேஷன். இங்க வராங்க. ஆமா, அவ்வளோ அறிவாளிகள், இன்டர்நேஷனல் பேஷண்ட்ஸ். அந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு. ஒரு உதாரணம் என்னன்னாக்கா, பகுகுணான்னு ஒரு அமைச்சர் இருந்தார், ஒன்றிய அமைச்சர். பைபாஸ் சர்ஜரியை கண்டுபிடிச்சவர்கிட்ட போய் அவர் இந்த டெக்சாஸ்ல போய் வைத்தியம் பண்ணிட்டு போனார், செத்து போயிட்டார். நம்ம ஊர்ல பண்ணாங்க, எந்திரிச்சு வந்துட்டார். அவ்வளோ சிறப்பான ஒரு மாநிலம். இன்னைக்கு நல்ல மருத்துவர்கள் பைபாஸ் சர்ஜரி எனக்கு என்ன பண்ணிக்கிட்டேன். டான்சில் ஆபரேஷனோட சிம்பிளுங்க. பண்ணிட்டு 10வது நாள் வீட்டுக்கு போய் எந்திரிச்சு வேலைக்கு போட்டார் டாக்டர் பாஷி. சரி, அப்ப நீங்க சொன்ன சிஸ்டத்தை மாத்தினாதான் தரம் வாய்ந்த மருத்துவர்கள் உருவாக்க முடியும். அப்பதான் தேர்வு மேல நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உண்டாக்கணும். எங்க காலத்துல எப்படின்னாக்காங்க 25% தான் நீங்க பாஸ் கொடுக்கலாம் எம்பிபிஎஸ்ல மொத்தம். அப்போ வந்து மதுரையில் ஒரு கல்லூரி, திருநெல்வேலியில், தஞ்சாவூரில், செங்கல்பட்டில், சென்னையில் 3, எல்லாம் சேர்த்து மொத்தமாக 8 கல்லூரி தான் இருந்தது. 25%க்கு மேலே எம்பிபிஎஸ்ல பாஸ் கிடைச்சதுன்னா மெடிக்கல் கவுன்சில் வந்துடுவான். எப்படி இவ்வளோ பேர் பாஸ் பண்ணலாம்? 25% தான் ஃபெயிலு. நான் அதில் தான் விட்டேன். நீ சூப்பர் இன்டெலிஜென்ட், நீ எழுதி பாஸ் பண்ணு, நான் அடுத்த அட்மெண்ட் ஒத்துக்கிறேன். செகண்ட் அட்மெண்ட் வந்து அது கணக்கு வரல. அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்மெண்ட் விட்டுருவோம், ஆனந்தமாக விட்டுருவோம். அது காரணம் எங்களுடைய பொருளாதார வசதி எனக்கெல்லாம் இருந்தது. ஆனால் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா அந்த காலத்தில்? இவன் படித்து முடிச்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். வந்து உட்காந்து சொல்லுவான், சித்தன், தேவராஜன் நிறைய பசங்க எல்லாம், நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்கடா, சந்தோஷமாக இருக்கிறீங்க,
படிச்சு முடிச்சாதான்டா. இல்ல அந்த முறை எப்போ மாறி போச்சுன்னு நினைக்கிறீங்க? தனியார் கல்லூரிகள் நிறைய நேரத்தால தனியார் கல்லூரிகளை வர ஆரம்பிச்ச போது தனியார் கல்லூரிகள் வர ஆரம்பிச்சதே மலிவான மருத்துவர்கள் வெளியே வரதுக்கு. அதாவது பணம் இருந்தா யாரும் மருத்துவராக. இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜில் கட்ட முடியல. நான் என் காலத்துல வந்து வருஷத்துக்கு 715 ரூபாய் ஃபீஸ். லைப்ரரி ஃபீஸை வந்து 75 ரூபாய் இருந்ததை 100 ரூபாய் ஆக்கணும். பசங்க பாதி லைப்ரரி கொடுத்து விட்டான். 25 ரூபா எக்ஸ்ட்ரா கட்ட முடியாது. இன்னைக்கு ஒரு லைப்ரரிக்கு லட்ச ரூபா கட்ட வேண்டும். அப்ப அந்த முறையே இருந்து தனியார் கல்லூரிகளுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்ததுன்னா தரமான மருத்துவர்கள் தனியார் மட்டுமே இந்த தரணியில இருந்திருப்பாங்க. வர்றதை பத்தி நம்ம ஆட்சேபிக்கலாம். ஆட்சேபம் இல்ல. ஆனா தரத்தை பாருங்க, தரத்தை பாருங்க. அவங்க என்னத்தை உருவாக்குறாங்க. 12ஆம் வகுப்புல தேர்ச்சி மட்டும் பெற்றிருந்தா கூட நீங்க பணம் வச்சிருந்தாக்க மருத்துவர் அப்படின்ற அந்த முறை தான் வந்து தரமான மருத்துவர்கள். பேக்கேஜ் பேசுறாங்க. எல்லாமே பேக்கேஜ் ஆயிடுச்சு. நீட்டும் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி நீட்ல வந்து அந்த நீங்க சொன்ன சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்றது. எக்ஸாம் வந்து ரொம்ப சாதாரணமான நீட் தேர்வு வந்து முறைப்படுத்த வேண்டுமானால் அந்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிருங்க. நிறைவாக வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு கைகூடும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேர்தல் முறை இது மாதிரி சிஸ்டம் இருக்க போதா, வேற ஏதாவது சிஸ்டம்? பக்கம் தானே இருக்கு. 2 வருஷம் ஓட்டு போடுறது வந்து ஆன்லைன்லயே போடலான்னு கூட வந்துடும். 2 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் வரக்கூடாது. ஆன்லைன்ல போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஆன்லைனில் போடுறதுக்கு தபால் வாக்குகள் போடுறீங்கல்ல, அது மாதிரி வரலாம். நம்ம மீட்டிங் கூட வந்து பொதுக்கூட்டம் நடத்தாமல் ஆன்லைன்லேயே எல்லாம் பேசி பண்ணிடலாம். எல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். அசம்பிளி கூட ஆன்லைன்லேயே நடக்கலாம். யாருக்கு தெரியும்? அதனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் அன்றைக்கி ஒரு செல்வாக்கோட இருக்குமான்னு தெரியணும். இன்றைக்கி இருக்கிற பல அரசியல் கட்சிகள் காணும். இன்றைக்கி சினிமாக்காரர்கள்லாம் உழுந்து போயிட்டாங்க. இல்லைங்க, ஒரு காலத்தில் சினிமாக்காரர்கள் கோல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க. முயற்சி பண்ணுறாங்க, அட்ரஸ் இல்லையா. அதனால் தமிழ்நாடு அரசியல் நிறைய மாற்றங்கள் உருவாகலாம். அகில இந்திய அளவுலையும் அரசியல் மாறலாம், உலக அளவுலையும் அரசியல் மாறலாம். அதனால வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல் 2 வருஷத்துக்குள்ளார என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும்? இப்ப கணிக்க முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு. அதுதான் உண்மை. அது ஆளுங்கட்சிக்கு பலமா இருக்கு. அது ஆளுங்கட்சி எந்த எஃபர்ட்டும் இல்லாம அவங்க பாட்டு ஜெயிச்சுட்டு, அவங்க தவறே பண்ணலைங்கிற மாதிரி இருக்குது நம்ம போறது. ஆனா இதுவே தொடரணும்னு நினைக்க முடியாது. இல்ல, அது என்ன, பழனிசாமி போன்ற சில தடங்கல்கள் இருக்காங்க. ஒரு நல்ல தலைமை எங்க இருந்தா அது வருவாங்க, யாருக்கு தெரியும்? விஜய்னு எடுத்துக்கணுமா இல்ல சீமான் எடுத்துக்கலாமா? விஜய்னே எடுத்துங்க. ஏன் உங்களுக்கு சினிமா ஆசை உங்களை விட்டு போகாது. இல்ல, நான் இருக்கிறவரையில சினிமாக்காரன் தான் வரும். நான் அடுத்ததா ஏன்னா விஜய் என்ன பண்ணாரு, அன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டாரு. ஒரு படத்துக்கு 15 கோடி வாங்குறாரு. 1 கோடி ரூபா கொடுத்துருக்கலாம்ல பாதிக்கப்பட்டவங்க. அவர் படம் லியோ படம் வந்து 2வது நாள 3000 கோடி வசூலாச்சு. நீங்க தான் ஒட்டுமொத்தமாக 3000 கோடி. உலகத்துல பில்கேட்ஸ் எல்லாம் பைத்தியக்காரங்க. விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாக்க 3000 கோடி ரூபா ஒரு வாரத்தில் சம்பாரிச்சிட்டு போறதை விட்டுட்டு போய் தொழிற்சாலை அது இதுன்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். அப்படி நீங்க தான் பில்டப் கொடுக்குறீங்களா இஷ்டம்? அந்த 300 கோடியில ஒரு 100 கோடி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். வந்தாரு. நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், என்ன தர போகிறீர்கள்? ஆறுதல் சொல்லுகிறேன். உங்களுக்கு நடந்த கொடுமையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறுகிறேன். பார்த்தீங்களா, பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு, நாங்கள் போயாச்சு. நீ என்னங்க அதை சொல்ற? எங்களுக்கும் அந்த வருத்தம் யாருக்கு இல்லை? இந்த சீமான் ஒரு தடவை வேணா, இது ஒரு அண்ணாமலை கணுக்கால் தண்ணியில் ஒரு போட்டு படம் கொண்டு ஓட்டிட்டு போனார். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஓட்டிக்கிட்டு போன போது பாருங்க அநியாயத்தை பாருங்கன்ட்டு போனார். நான் கூட ஏதோ நிவாரண பொருள்லாம் எடுத்துகிட்டு போறாருன்னு பார்த்தாக்கா வெத்து போட்டு பக்கத்தில் 2 பேரை கூட்டிகிட்டு போறாரு. அவங்க 2 பேரும் தண்ணியில் ஜாலியாக நடந்து வராங்க. இவர் மாத்திரம் போட்டில் போறாரு. அங்கே ஒரு அம்மா இருந்துகிட்டு இருக்குது. அது ஒரு வெகுடி போகும். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்போ தான் தெரியும், ஓஹோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது இது ஒரு மாதிரி ஆபத்தான பிளேஸ் போட்டு போட்டை மடித்து கட்டிட்டு இறங்கி போயிட்டார். துண்டா காண துணியை காண. நம்ம ஊர் ஜனங்க அவ்வளோ இது இல்லை. இன்றைக்கி சினிமா உளுந்து போச்சு. அதனால் அரசியல்வாதிகள் விஜய் எல்லாம் வந்து அவருக்கு அவர் சினிமாக்கள் காலி ஆகிடுச்சு. இல்லையா, படம் பெரிய ஃப்ளாப்புங்கிறாரு. சினிமா இன்றைக்கி தியேட்டர்களில் யாரும். ஆமாம், அது நீங்கள் சொன்னது தானே. அது இருந்தால் அவர் ஏன் அங்கே அரசியல் வர்றாரு? இல்லை, இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லி மக்கள் சேவைக்காக வரதெல்லாம் எடுத்து. மக்கள் சேவைக்கு வர்றவங்க கார்த்திக், சிவகுமார், சூர்யா கூட தான் மக்கள் சேவை. எத்தனை லட்சம் மாணவர்கள் அவங்க படிக்க வச்சுருக்காங்க. அரசியலுக்கு வந்தால் பண்ணாங்க. சேவை செய்யணும்னு நினைக்கிறோம், பண்ணலாங்க. நீ இதில் எப்படி லாபம் சம்பாதிக்கலான்னு பார்க்கறதுக்கு வரோம். உன்னுடைய வரும்போதே உன்னுடைய இது தெரியுது. ஸ்லேட்டு புத்தகம் தான் கொடுத்துவிட்டு அரசியலுக்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றேன். என்ன ஞாபகம் வச்சுக்காங்க, விளம்பரப்படுத்து. ஏதோ ஒரு தேவைக்காக தான் நாளைக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும். ஆதாயத்தை நம்பி வர்ற ஒன்றும் அடையாளம் தெரியறது பெரிய கஷ்டம். நீ அப்படி ஒன்றும் சிறந்த நடிகனும் கிடையாது. அதிர்ஷ்டத்தில் வந்த ஆள். ஒட்டுமொத்தமாக ரொம்ப சுலபமாக உன்னை கண்டுபிடிச்சிடும். இந்த கட்சி அந்த கட்சினால எல்லார்கிட்டையும் இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு.
யாரும் மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுல முடிவா இல்லைன்றது மட்டும் நீங்க பேசும்போது புரிஞ்சுக்க முடியுது. பல்வேறு தரவுகளை நேரம் ஒதுக்கி எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.